ஆம் மாணவர்களே, நாங்கள் சென்ற வகுப்பிலே குருதி சுற்றோட்ட தொகுதியிலே மனித இதயத்தின் தொழிற்பாடு மற்றும் மனித இதய பகுதிகள் பற்றி குறிப்பிட்டிருந்தோம். அங்கே காணப்படுகின்ற வால்வுகள் பற்றியும் குருதி அமுக்கம் தொடர்பாகவும் நாங்கள் முன்னைய வகுப்பிலே பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக குருதி கலன்கள் பற்றி இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். குருதி கலன்களிலே நாடி நாளம் பிரதான பகுதியாக காணப்படுகின்றது. இங்கே உங்களுக்கு தெரியும், நாடி மற்றும் நாளங்கள் பற்றி அதன் கட்டமைப்பு ரீதியான வேறுபாடுகள் மற்றும் விதிவிலக்கு தொடர்பாகவும் நாங்கள் அறிந்திருத்தல் முக்கியமான ஒன்றாக காணப்படும். அந்த வகையிலே நாடிகளை நோக்குவோமாக இருந்தால், சுவர் தடிப்பு, அதாவது நாடிகளின் சுவர் தடிப்பு கூடுதலான ஒன்றாக காணப்படும். அதாவது சுவர்கள் தடித்தவை. உங்களுக்கு தெரியும், கூடுதலான குருதி அமுக்கம் கொண்ட குருதிகள் அல்லது கூடிய அமுக்கத்திலே நாடிகளின் ஊடாக பயணிக்கும் குருதிகள் சுவர் தடிப்பு மெல்லியதாக இருந்தால் குருதி கசிவு ஏற்பட அது சாத்தியமாகும். ஆகவே குருதி அமுக்கத்துடன் வெளியேறுகின்ற குருதியின் அமுக்கத்தை தாங்குவதற்காக அவ்வாறான இந்த சுவர்கள், நாடியின் சுவர்கள் தடித்தவையாக காணப்பட வேண்டும். அதே வேளையிலே நாளங்களை நோக்குவோமாக இருந்தால் அங்கே குருதி அமுக்கம் குறைந்த குருதிகள் தான் பொதுவாக கொண்டு செல்லப்படும். ஆகவே மெல்லிய சுவர்கள் உடையதாக காணப்படுவது அங்கே காணப்படும். அதே போன்று நாடிகள் ஆரம்பிக்கும் இடத்திலே வால்வுகள் காணப்படும். உங்களுக்கு தெரியும், தொகுதி பெருநாடி ஒரு உதாரணம். தொகுதி பெருநாடியிலே ஆரம்பிக்கிற இடத்திலே அரைமதி வால்வு என காணப்படுவது நாங்கள் முன்னர் பார்த்திருந்தோம். அதே நேரத்திலே நாளத்தின் முழு நீளத்திலும் வால்வுகள் காணப்படும். முக்கியமான ஒன்று பிள்ளைகள், ஏனென்றால் நாளம் மெதுவான குருதி விநியோகத்தை கொண்டது. மீண்டும் திரும்பி வராமல் இருப்பதற்காக முழு நீளத்திலும் அந்த வால்வுகள் காணப்படுவது முக்கியமான ஒன்றாக கருதப்படும். இந்த நாடிகளிலே உயர் அமுக்கத்துடன் குருதி கொண்டு செல்லப்படும். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். அதே நேரத்தில் தாழ்ந்த அல்லது குறைந்த அமுக்கத்துடன் குருதி கொண்டு செல்லப்படும் நாளங்களின் ஊடாக. ஆகவே நாடிகளில் உயர்ந்த அமுக்கத்துடன் குருதி கொண்டு செல்லப்படும். அதே வேளையிலே நாளங்களில் குறைந்த அமுக்கத்துடன் குருதி கொண்டு செல்லப்படுகின்றது. அடுத்து, இதயத்தில் இருந்து ஒட்சிசன் உள்ள குருதிகள், பொதுவாக ஒட்சிசன் ஏற்றப்பட்ட குருதிகள் உடற்கலங்களுக்கு எடுத்து செல்லப்படுகின்றது. யாரால? நாடிகளின் ஊடாக. ஆகவே இதயத்தில் இருந்து ஒட்சிசன் உள்ள அல்லது ஒட்சிசன் செறிவு உள்ள குருதிகள் உடற்கலங்களுக்கு எடுத்து செல்லப்படுகின்றது. விதிவிலக்காக சுவாச பெருநாடியை குறிப்பிட முடியும். அங்கே ஒட்சிசன் செறிவு குறைந்த குருதிகள் கொண்டு செல்லப்படுகின்றது. நாளங்களை நோக்குவோமாக இருந்தால், உடற்கலங்களிலிருந்து கார்பனீர் ஆக்சைடு நிறைந்த குருதி இதயத்தை நோக்கி கொண்டு செல்லப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், குருதியை இதயத்திற்கு கொண்டு செல்வதன் ஊடாக, அதாவது உடற்கலங்களிலிருந்து கார்பனீர் ஆக்சைடு நிறைந்த குருதியை இதயத்திற்கு கொண்டு செல்வதன் ஊடாக அவை சுவாச பையை சென்றடைந்து மீண்டும் ஒட்சியேற்றப்படுவதற்கு அவை உதவி புரிகின்றது. விதிவிலக்காக இங்கே சுவாச நாளத்தை குறிப்பிட முடியும். அதாவது சுவாச நாளம் சுவாச பைகளில் இருந்து ஒட்சியேற்றப்பட்ட குருதியை, ஒட்சிசன் செறிவு கூடிய குருதியை இதயத்திற்கு கொண்டு வருகின்றது. ஆகவே மாணவர்களே, நாடிகள் நாளங்களின் முக்கியத்துவம் உங்களுக்கு விளங்கிக்க முடியும். அதாவது நாடிகள் சுவர் தடிப்பு கூடியவையாக காணப்படுகின்ற, நாடிகள் பொதுவாக சுவர் தடிப்பு கூடியவையாக காணப்படுகின்ற வேளையிலே நாளங்கள் சுவர் மெல்லியதாக காணப்படுகின்றது. ஒரு வேறுபாடாக அமையும். அடுத்து, நாடிகள் ஆரம்பிக்கும் இடத்தில் வால்வுகள் காணப்படும். நாளங்களுக்கு முழு நீளத்துக்கும் வால்வுகள் காணப்படும். நாடிகளை பொறுத்தவரையில் உயர் அமுக்கத்துடன் குருதி கொண்டு செல்லப்படும். குறைந்த அமுக்கத்துடனே நாளங்களில் குருதி கொண்டு செல்லப்படுகின்றது. இதயத்தில் இருந்து ஒட்சிசன் உள்ள குருதியை அல்லது ஒட்சிசன் செறிவு கூடிய குருதியை உடற்கலங்களுக்கு எடுத்து செல்லுகின்றது நாடிகள். நாளங்கள் உடற்கலங்களில் இருந்து கார்பனீர் ஆக்சைடு நிறைந்த குருதியை இதயத்திற்கு கொண்டு வருகின்றது.
ஆகவே இதிலிருந்து நீங்கள் நாடிக்கும் நாளங்களுக்கு இடையிலான வேறுபாட்டை அறிந்து கொள்ள கூடியதாக இருக்கும். அடுத்து எமது தொகுதியிலே நிணநீர் தொகுதி பற்றி நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். மாணவர்களே, இத இம்யூன் சிஸ்டம் என அழைப்பார்கள். அதன் பகுதிகள் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. அந்த பகுதிகளிலே இளைய பாய்பொருள் என்பது முதலிலே நாங்கள் இளைய பாய்பொருள் என்பதை சற்று அவதானிப்போம். அங்கே இளைய பாய்பொருள் என்பது வெண்குருதி சிறுதுணிக்கைகள், அதாவது WBC என அழைப்போம். குருதி கலங்களிலே வெண்குருதி சிறுதுணிக்கை காணப்படுகின்றது என்பதை முன்னர் நாங்கள் அறிந்திருந்தோம். ஆகவே அந்த வெண்குருதி சிறுதுணிக்கைகளும் சில குருதி புரதங்களும் சில வகைக்குரிய குருதி புரதங்களும் குருதி மைத்துளை குழாயினூடாக வடிக்கப்பட்டு இழையங்களை சென்றடையும் குருதியின் கூறுகளை கொண்ட திரவம் தான் இளைய பாய்பொருள் என்று குறிப்பிடுவோம். மாணவர்களை, நாங்கள் வெண்குருதி சிறுதுணிக்கைகளும் சில புரதங்களும் குருதி மைத்துளை குழாயினூடாக வடிக்கப்படும். உங்களுக்கு தெரியும், குருதி மைத்துளை குழாய்கள் மிக மெல்லிய அமைப்பு கொண்ட கூடுதலான மேற்பை வழங்கக்கூடிய கூடுதலாக காணப்படுவது குருதி சுற்றோட்ட தொகுதியிலே காணப்படுகின்றது. ஆகவே அந்த குருதி மைத்துளை குழாய்களினூடாக வடிக்கப்படும் இழையங்கள் குருதியின் கூறுகளும் சேர்ந்துதான் இளைய பாய்பொருளை உருவாக்கும். இந்த இளைய பாய்பொருளிலே காணப்படுகின்ற அல்லது இளைய பாய்பொருளானது செங்குருதி சிறுதுணிக்கைகளையும் சில வகை திரவ இளைய புரதங்களையும் கொண்டிருக்கிறது இல்லை. ஆகவே இளைய பாய்பொருளில் கொண்டிருக்காதவை அல்லது இளைய பாய்பொருள் கொண்டிருக்காத பகுதிகள் என வினாக்களிலே கேட்கப்படுகின்றது. ஆகவே உங்களுக்கு தெரியும், இளைய பாய்பொருள் என்பது வெண்குழியங்களுக்கு மாத்திரமே காணப்படும். அதாவது வெண்குழியங்களும் குருதி புரதங்களாலும் காணப்படுகின்ற அமைப்பாக அது காணப்படும். மாறாக செங்குருதி சிறுதுணிக்கைகளோ திரவ இளைய புரதங்களோ அங்கு காணப்படுவது இல்லை என்பதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, இந்த நிணநீர் தொகுதி தொடர்பானது. நிணநீர் தொகுதியானது பாட்கலங்கள், நிணநீர் குழாய்கள் மற்றும் நிணநீர் கணுக்கள் என்பவற்றை கொண்டது. ஆகவே நிணநீர் தொகுதியிலே பிரதானமான பகுதிகளாக நாங்கள் இவற்றை கருதி கொள்ள முடியும். அவ்வாறாக இந்த பாட்கலங்கள், நிணநீர் குழாய்கள், நிணநீர் கணுக்கள் என்பவற்றை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அதுபோல நிணநீர் கான்கள் எனப்படுவது மனிதனிலேயே பொதுவாக காணப்படுகின்ற இரு வகை நிணநீர் கான்கள். ஒன்று நெஞ்சரை கான்கள் என குறிப்பிடப்படும், இரண்டாவது வலது நிணநீர் கான் என குறிப்பிடப்படுகிறது. ஆகவே உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, நிணநீர் கான்கள் எனப்படுவது நெஞ்சரை கான்களும் வலதுபுறமான நிணநீர் கான்களும் ஆகும். நிணநீர் தொகுதியின் தொழில், அதாவது நிணநீர் தொகுதி பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம். வெண்குருதி சிறுதுணிக்கைகளும் மற்றும் சில வகை புரதங்களாலும் ஆக்கப்படுகின்ற அமைப்பு. அவ்வாறாக வெண்குருதி சிறுதுணிக்கைகள் பங்கெடுப்பதால நிணநீர் தொகுதி பாக்டீரியாக்களை அழிக்கின்றது. ஆகவே நாங்கள் ஏற்கனவே குருதி கலங்கள் பற்றி அறிந்திருக்கும் வேளையிலே இந்த குருதி கலங்கள் ஒவ்வொன்றுமே குறிப்பிட்ட தொழில்களை குருதிக்கு ஆற்றுகின்றது. அதாவது வெண்குருதி கலங்கள் எங்களுடைய பாதுகாப்பு, எங்களோட உடற்கலத்தை பாதுகாப்பதில் உதவும். இவ்வாறான பாக்டீரியாக்களை அழிப்பதன் மூலமாகவும் நுண்ணங்கிகளை அழிப்பதன் மூலமாகவும் உடற்கலங்களை பாதுகாக்கின்றது. அதோடு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கும் இந்த வெண்குருதி சிறுதுணிக்கைகள் பங்களிப்பு செய்கின்றது. ஆகவே வெண்குருதி சிறுதுணிக்கைகளால் உருவாக்கப்படுகின்ற இந்த நிணநீர் தொகுதியும் பாதுகாப்புக்காக இங்கே எங்களுடைய உடற்கலங்களிலே காணப்படுவது உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே இங்கே பாக்டீரியாக்களை அழிப்பதன் மூலமாக அவை அந்த தொழிலை மேற்கொள்கின்றது, பாதுகாப்பு எனும் தொழிலை மேற்கொள்கின்றது. அடுத்து, பாட்கலங்கள் மூலம் அகத்துறிஞ்சப்படுகின்ற கொழுப்பு அமிலம். பாட்கலங்கள் என்பது நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இந்த சடைமுலைகள் என்று குறிப்பிடுவோம். உணவு கால்வாய் தொகுதியிலே, மனித உணவு கால்வாய் தொகுதியிலே இந்த பாட்கலங்கள் சடைமுலைகளில் கொழுப்பு அமிலங்கள் கிளிசரோல் அகத்துறிஞ்சப்படுகின்ற பகுதியாக அது காணப்படுகின்றது. அவ்வாறு காணப்படுகின்ற பகுதியிலே குருதி சுற்றோட்ட தொகுதியில
அந்த பாற்கலங்களினால் அகத்துறிஞ்சப்படுற கொழுப்பு அமிலம் சேர்க்கப்படுகின்றது. ஆகவே நிணநீர் தொகுதியின் தொழில்களாக மீண்டும் நாங்கள் பார்ப்போம், பாக்டீரியாக்களை அழிப்பதன் மூலமாக பாதுகாப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்து பாற்கலங்கள் மூலம் அகத்துறிஞ்சப்படும் கொழுப்பு அமிலம் மற்றும் கிளிசரோல் தெரியும் உங்களுக்கு. இலிப்பிட்டுகளின் எளிய நிலை என குறிப்பிடுவோம். இலிப்பிட்டு உணவுகள் சமிபாட்டின் விளைவாக உருவாக்கப்படுவது கொழுப்பு அமிலமும் கிளிசரோலும். அவ்வாறு உருவாக்கப்படுகிற இந்த கொழுப்பு அமிலம் கிளிசரோல் என்பவற்றை குருதி சுற்றோட்ட தொகுதியில் சேர்க்கிறதும் இந்த நிணநீர் தொகுதியின் தொழிலாக கருதப்படும். அடுத்து நாங்கள் சுற்றோட்ட தொகுதியோடு தொடர்பான நோய்கள் பற்றி பார்ப்போம். குருதி சுற்றோட்ட தொகுதி தொடர்பான நோய்களிலே முதலாவது அதெரோஸ்க்லெரோசியா என அழைப்பார்கள். அதெரோஸ்க்லெரோசியா, ஸ்க்லெரோசியா எனவும் குறிப்பிடுவார்கள். அதெரோஸ்க்லெரோசியா அப்படியாக குறிப்பிடுவது காணப்படும். அதாவது உங்களுடைய இலவச பாடநூலிலே எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து உயர் குருதி அமுக்கம் நாங்கள் பார்த்திருந்தோம். மனிதனிலே ஹைப்பர் டென்ஷன் என அழைக்கப்படுகின்ற இந்த உயர் குருதி அமுக்கம், லோ பிரஷர் எனப்படுகின்ற தாழ் குருதி அமுக்கம் என்பவையும் குருதி சுற்றோட்ட தொகுதியோட தொடர்பான நோய்கள். அடுத்து த்ரோம்போசிஸ் என அழைக்கப்படுகின்ற, நாங்கள் அவதானித்திருந்தோம், இந்த முடியுறு நாடிகளில் ஏற்படுற அடைப்புகள் அல்லது முடியுறு நாடிகளில் ஏற்படுகின்ற தடை காரணமாக உருவாகின்ற நோய் நிலைமை த்ரோம்போசிஸ் என அழைப்போம். அதிலே இந்த த்ரோம்போசிஸ் ஏற்படும் இடத்திலே அல்லது த்ரோம்போசிஸ் நிலைமை ஏற்படும் போது இதயத்தில் ஏற்படுகின்ற அறுவை சிகிச்சை என்பவை மேற்கொள்ளப்படுவதற்கு காரணமாக அமைந்துவிடும். ஆகவே கொழுப்புணவுகளை கூடுதலான அளவில் சேர்ப்பதன் ஊடாக அங்கே இந்த குருதி கலன்களில் படிவுகள், கொழுப்பு படிவுகள் நடைபெறுவதன் காரணமாகவும் இவை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அடுத்து இங்கே நாங்கள் இதுவரை பார்த்த குருதி சுற்றோட்ட தொகுதி தொடர்பான வினாக்களை அவதானிப்போம். அந்த வகையிலே 2016ஆம் ஆண்டு பழைய பாடத்திட்டத்தின் வாயிலாக பகுதி 1 வினாவப்பட்ட வினாவை நாங்கள் நோக்குவோம். மனித இதயத்தின் 4 அறைகளில் தடிப்பு கூடிய சுவரை கொண்ட அறை எது என வினாவப்பட்டிருக்கின்றது. அவ்வாறாக நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே 4 அறைகள் தொடர்பாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இடது இதய அறை, இடது சோனை அறை, வலது இதய அறை, வலது சோனை அறை. ஆகவே வலது இதய அறை என்பது பொருத்தமான விடையாக அமையும். உங்களுக்கு தெரியும், வலதுபுறமாக காணப்படுகின்ற இதய அறை அவ்வாறு வலதுபுற இதய அறை அல்ல, மாறாக நாங்கள் இடதுபுற இதய அறையை கருத முடியும். இடதுபுறமாக காணப்படுகின்ற இதய அறை இதற்கான பொருத்தமான விடையாக அமையும். அதாவது மனித இதயத்தில் 4 அறைகளில் தடிப்பு கூடிய சுவரை கொண்ட அறை இடது புறமாக காணப்படுகின்ற இதய அறை ஆக கருதப்படும். மாணவர்களே, இடதுபுற இதய அறையில் இருந்து தொகுதி பெருநாடி ஆரம்பிக்கப்படுவதால் கூடுதலான அமுக்கத்துடன் குருதியை செலுத்த வேண்டும். ஆகவே அவ்வாறான இடதுபுற இதய அறை மிக தடிப்பு நிறைந்ததாக அது காணப்படுதல் அவசியமாக கொள்ளப்படும். அடுத்து குருச்சுற்றோட்ட தொகுதிக்குரிய நாடிகளும் நாளங்களும் பற்றிய சரியான கூற்று. அதாவது நாடிகள் நாளங்கள் தொடர்பான வேறுபாடுகளை நாங்கள் அறிந்திருந்தோம். அது தொடர்பாக வினாவப்பட்ட வினா 2010ஆம் ஆண்டு இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் முதலாவது விடையை நாங்கள் பார்ப்போம். நாடிகளின் சுவர் தடிப்பு. நாடிகளின் சுவர் தடிப்பு கூடியதாக இருக்கும் அதே வேளை நாளங்களின் சுவர் தடிப்பு குறைவாக காணப்படும். ஆகவே நாடிகள் நாளங்கள் போன்ற கட்டமைப்பு ரீதியாக கருதுவோம் ஆக இருந்தால் முதலாவது வினா, அதாவது இந்த வினாவுக்குரிய முதலாவது விடை சரியாக கருதப்படுகின்றது. அதாவது சுவர் தடிப்பு நாளங்களை விட நாடிகளில் உயர்ந்ததாக காணப்படும் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம். அடுத்து 2வது விடையை நோக்குவோமாக இருந்தால், இதயத்திலிருந்து வெளியே நாளங்களின் மூலம் குருதி கொண்டு செல்லப்படுகின்றது. இதயத்திலிருந்து வெளியே, அதாவது இதயத்திலிருந்து பொதுவாக தொகுதி பெருநாடிகளின் ஊடாகத்தான் குருதி கொண்டு செல்லப்படுகின்றது. ஆகவே இங்கே நாளங்கள் என குறிப்பிடப்படுவது
பிழையான விடையாக கருத முடியும். அடுத்து, எப்போதும் நாடிக்குள்ளே ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட குருதி இருக்கும். கவனிக்க வேண்டும் பிள்ளைகளே, எப்போதும் என குறிப்பிடப்படுவது நாங்கள் மேலும் அவதானிக்க வேண்டிய ஒரு விடையாக கருதப்படும். எப்போதும் நாடிக்குள்ளே ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட குருதி இருக்கும், அதேவேளை நாளங்களில் ஆக்சிஜன் இறக்கப்பட்ட குருதி இருக்கும் என குறிப்பிடுவார்கள். ஆகவே நாங்கள் அந்த வேறுபாடு பார்க்கும் போது நாங்கள் குறிப்பிடுகின்றோம் விதிவிலக்கு. ஆகவே பொதுவாக நாடிகளிலே ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட குருதி இருப்பது இருக்கும், அதாவது உண்மை. ஆனால் எப்போதும் என குறிப்பிடப்படுவது இந்த விடைக்குரிய, அதாவது வினாவுக்குரிய பிழையான விடையாகவே கருதப்படுகின்றது. அதாவது எப்போதும் என குறிப்பிடப்படுவது அங்கே பொருத்தமற்றதாகவே அமையும். பொதுவாக நாடிக்குள்ளே ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட குருதி கொண்டு செல்லப்படும், ஆனாலும் எப்போதும் அவ்வாறாக இருப்பதில்லை. விதிவிலக்காக நாங்கள் சுவாச நாடிகளை இங்கே குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். அதே போன்று நான்காவது விடையை கருதுவோமா இருந்தால், நாடிக்குள்ளே வேல்வுகள் இருக்கும், அதேவேளை நாளத்துக்குள்ளே வேல்வுகள் இருப்பதில்லை என கூறுகின்றார்கள். நாங்கள் நாடி நாளத்திற்கான வேறுபாடு பார்க்கும்போது இங்கே குறிப்பிட்டிருந்தோம், நாடிகள் பொதுவாக அரைமதி வேல்வ், அதாவது தொடங்குகிற இடம், தொகுதி பெருநாடி ஆரம்பிக்கிற இடத்திலேயே அரைமதி வேல்வு மாத்திரம் காணப்படுகின்றது. ஆனால் நாளங்களிலே இடையிடையே வேல்வுகள் காணப்படும். நாளங்களை பொறுத்தவரையில் கூடுதலான வேல்வுகள் காணப்படும், ஆனால் இங்கே குறிப்பிடுகிறார்கள் வேல்வுகள் இல்லை என்பது. ஆகவே பொருத்தமற்ற விடையாக இது கருதப்படும். ஆகவே இங்கே கருதப்படுகின்ற அல்லது கேட்கப்படுகின்ற மனித குருதி சுற்றோட்ட தொகுதிக்குரிய நாடிகளும் நாளங்களும் பற்றிய சரியான கூற்று முதலாவது விடையாக நாங்கள் கருதி கொள்ள முடியும். அதாவது நாடிகளின் சுவர்களின் தடிப்பு, அதாவது சுவர் தடிப்பு கூடியனவாக இருக்கும், அதேவேளை நாளங்களின் சுவர்கள் தடிப்பு குறைந்தனவாக காணப்படும் என்பது கட்டமைப்பு ரீதியான விடையாக கொள்ள முடியும். அடுத்து கட்டமைப்பு வினாக்கள் இங்கே பார்த்திருக்கின்றோம், அதாவது ஸ்ட்ரக்சர் வகைக்குரியது. இதய தசைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட குருதியை வழங்குதல் தொடர்பானது. ஆகவே இதயத்திற்கு குருதியை வழங்குறது நாங்கள் முடியுறு நாடி. ஆகவே நாங்கள் இங்கே முடியுறு நாடி என்பது சரியான விடையாக கருத முடியும். அதாவது முடியுறு நாடி, இதயத்தின் தொழிற்பாட்டிற்காக குருதியை வழங்குகின்ற அமைப்பு முடியுறு நாடி. ஆகவே முடியுறு நாடி என்பது பொருத்தமான விடையாக அமையும். அடுத்து இங்கே படம் தரப்படுகின்றது. குருதி கலன் தொடர்பான, குருதி கலங்கள் தொடர்பான ஒரு படம் தரப்படுகின்றது. படத்தில் காட்டப்பட்ட கலத்தின் தொழிலை குறிப்பிடுக. ஆகவே இந்த குறிப்பிட்ட குருதி கலங்கள் எதுவாக இருக்கும் என்றால், உண்மையிலே இங்கே செங்குளிய கலங்கள் பற்றி குறிப்பிடப்படுகின்றது. அதாவது மனிதனிலே செங்குருதி கலம் பற்றி இங்கே தரப்படுகின்றது. அந்த செங்குருதி கலங்கள் பற்றிய படத்தை நாங்கள் பொதுவாக பார்ப்போமானால், மனித செங்குளியம் பொதுவாக முலையூட்டிகளிலே கரு காணப்படுவதில்லை. ஆகவே பக்க நோக்கிலே இரு குழிவு வடிவம் காணப்படுவது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஆகவே இங்கே காணப்படுகின்ற செங்குளியங்களிலே ஆக்சிஜன், கலங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை காவுதல், அதாவது படத்தில் காட்டப்பட்டுள்ள கலத்தை இனங்காண குறிப்பிடவில்லை, கேட்கப்பட்டது கலத்தின் தொழிலை குறிப்பிடுக. ஆகவே உடற்கலங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை கொண்டு செல்லல். அப்ப கலங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை கொண்டு செல்லல், கலங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை கொண்டு செல்லுதல், தேவையான ஆக்சிஜனை கொண்டு செல்லுதல், ஆக்சிஜனை கொண்டு செல்லுதல். ஆக்சிஜன் காவுதல் என்பதும் பொருத்தமான விடையாக அமையும். ஆகவே உடற்கலங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை ஒட்சிஹீமோகுளோபின் வடிவிலே கொண்டு செல்லப்படுகின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அடுத்து கட்டுரை வினா 2019 ஆண்டிலே ஒரு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. 2019 ஆண்டு இங்கே வினா
இடம்பெற்றுகின்றது. இறுதியாக வந்த வினாவிலே ஒரு இதன் கட்டமைப்பு இங்கே குறிப்பிடப்படுகின்றது. பார்ப்போம். மனித இதயத்தின் உட்கட்டமைப்பின் பருமட்டான கோட்டு வரிப்படம் உரு ஒன்றிலே காட்டப்படுகின்றது. இங்கே மனித இதயத்தின் தொழிற்பாடு உரு ஒன்றிலே மனித இதயத்தின் கட்டமைப்பு படம் காட்டப்படுகின்றது. அத்தோடு நாம் முன்னர் பார்த்திருந்தோம், இந்த வரைவு தொடர்பாக பார்த்திருந்தோம். இசிஜி எனப்படுகின்ற வரைவு தொடர்பாகவும் அந்த வினாக்கள் அவ்வாறாக வளர்ந்து செல்கின்றது. அந்த வகையில் முதலாவது உரு ஒன்றிலே காட்டப்பட்டுள்ள ஏபிசிடி எனும் குருதி கலன்களை பெயரிட குறிப்பிடப்படுகின்றது. அப்ப ஏ உங்களுக்கு தெரியும், மேற்பெருநாளம். இங்கே ஏ என குறிப்பிடப்படுவது மேற்பெருநாளம். அதே போன்று பி என குறிப்பிடப்படுவது தொகுதி பெருநாடி. இங்கே குறிப்பிடப்படுகின்ற பகுதி பி தொகுதி பெருநாடி. அடுத்து சி என குறிப்பிடப்படும் பகுதி இங்கே குருதியை, அதாவது ஆக்சிஜன் செறிவு குறைந்த குருதியை கொண்டு செல்லப்படுகின்ற சுவாசப்பை நாடியாக கருதப்படும் சுவாசப்பை நாடி. அடுத்து இங்கே டி என குறிப்பிடப்படுகின்றது சுவாசப்பை நாளங்கள், அதாவது ஒட்சியேற்றப்பட்ட குருதியை இதயத்திற்கு இடதுபுறமாக அமைந்துள்ள சோனை அறைக்கு குருதியை கொண்டு வருகின்றது. ஏபிசிடியை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால், ஏ மேற்பெருநாளம், பி தொகுதி பெருநாடி, சி என்பது சுவாசப்பை நாடி மற்றும் டி என்பது சுவாசப்பை நாளங்கள் என்பதை குறிப்பிடுதல் வேண்டும். அடுத்து டியினூடாக செல்லும் குருதியின் அமைப்புடன் ஒப்பிடும்போது சியினூடாக செல்லும் குருதியின் அமைப்பில் இருக்கும் பிரதான வேறுபாடு. ஆகவே மாணவர்களை, நாங்கள் இங்கே கருதுவோம் டி என குறிப்பிடப்படுகின்ற பகுதி இது, சி என குறிப்பிடப்படுகின்ற பகுதி எது என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதாவது இதயத்தின் கட்டமைப்பிலே சியினூடாக செல்லும் குருதியில் ஆக்சிஜன் செறிவு குறைவாக காணப்படும். அதே வேளையிலே கார்பனீர் ஆக்சைடு செறிவு கூடுதலாக காணப்படும். அதாவது ஆக்சிஜன் இறக்கப்பட்ட குருதி காணப்படும். ஏனென்றால் இங்கே இதய வலதுபுறமான சோனை அறையிலிருந்து வலது இதய அறைக்கு கொண்டு வரப்படுகின்ற குருதி மீண்டும் இந்த சுவாச பாதையினூடாகவே, அதாவது சுவாசப்பை நாடிகளினூடாகவே அங்கே செல்கின்றது. அதாவது சியினூடாகவே சுவாசப்பைக்கு செல்கின்றது. சுவாசப்பைக்கு செல்வதற்கு காரணம் ஆக்சிஜனை ஏற்றிக்கொள்வது, அதாவது ஆக்சிஜனை சேர்த்துக் கொள்வதற்காக. ஆகவே இங்கே கொண்டு வரப்படுகின்ற குருதியை கருதுவோமாக இருந்தால், அதாவது சியை நோக்கி போகின்ற குருதியை கருதுவோமாக இருந்தால், அங்கு கார்பனீர் ஆக்சைட்டின் அளவு கூடுதலாக காணப்படும். ஆகவே பொருத்தமான விடையை கவனிப்போம் பிள்ளைகளே. கார்பனீர் ஆக்சைடு செறிவு அதிகமாக காணப்படும் என்பது நீங்கள் விடையளித்திருக்கணும். அல்லது நாங்கள் சொல்ல வேண்டும், சியினூடாக செல்லும் குருதியில் ஆக்சிஜன் செறிவு குறைவு என்பதை குறிப்பிட வேண்டும். ஆகவே ஒப்பிட்டு கேட்கும் போது நாங்கள் அவற்றுக்கு பிரதான வேறுபாடு தான் கேட்கின்றார்கள். ஆகவே டியுடன் ஒப்பிடும் போது சியில் கார்பனீர் ஆக்சைட்டின் அளவு கூடுதலாக காணப்படும் என்பதை நீங்கள் குறிப்பிட்டாலும் பிழையல்ல. அதாவது ஆக்சிஜன் இறக்கப்பட்ட குருதி அங்கு காணப்படும் என்பதை கருதி கொள்ள வேண்டும். இ என பெயரிடப்பட்டுள்ள வால்வு, நாங்கள் வால்வு தொடர்பாக ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இ என குறிப்பிடப்படுகின்றது, இங்கே குறிப்பிடுகின்றார்கள், இடதுபுறமாக காணப்படுகின்றது. இது இடதுபுற சோனை அறை, இது இடதுபுற இதய அறை. ஆகவே ஈனா என்று நான் முன்னுக்கு குறிப்பிட்டிருந்தேன். ஆகவே இருகூர் காணப்படும். இருகூர் வால்வு. ஆகவே இ என குறிப்பிடப்படுகின்ற வால்வை நாங்கள் கருதுவோமாக இருந்தால் அது இருகூர் வால்வு என அழைக்கப்பட முடியும். அடுத்து இதய துடிப்பின் போது கப்படுகின்ற லப் ஒலியும் டப் ஒலியும் எவ்வாறு ஏற்படுகின்றன என்பதை சுருக்கமாக விவரிக்க கேட்கப்படுகின்றது. ஆகவே முதலில் நாங்கள் லப் ஒலியை கருதுவோமாக இருந்தால், ஏற்கனவே நாங்கள் அது பற்றி பார்த்திருக்கின்றோம். லப் ஒலி எவ்வாறு உருவாக்கப்படும் என்பது பற்றி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த இதய அறைகளிலே காணப்படுகின்ற வால்வுகள், முக்கூர் வால்வு மற்றும் இருகூர் வால்வுகள் மூடப்படும் போது ஏற்படும்
சத்தம் லப் என அழைக்கப்படும். மாணவர்களே, இந்த இதய அறைகளுக்கு இடையிலே காணப்படுகின்ற வால்வுகள் மூடப்படும் சத்தம் லப் என அழைக்கப்படும். ஆகவே நாங்கள் இதய அறை சுருக்கமடையும் போது முக்கூர் வால்வும் இருகூர் வால்வும் மூடப்படும் சத்தம் அல்லது மூடப்படும் போது உருவாக்கப்படுற ஒலி, அவ்வாறு இங்கு விடையளிப்பது பொருத்தமாக அமையும். அவ்வாறாயின் டப் ஒலி எவ்வாறு உருவாக்கப்படும்? அடுத்து நாங்கள் டப் ஒலி எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது முன்னர் குறிப்பிட்டிருந்தோம். இந்த அரைமதி வால்வு மூடப்படும் போது, அரைமதி வால்வுகள் மூடப்படும் போது டப் எனும் ஒலி மனித இதயத்தில் இருந்து கேட்கப்படுகின்றது. ஆகவே டப் எனப்படுவது பொதுவாக வால்வுகள் மூடப்படும் போது உருவாக்கப்படுகின்ற ஒலியாக கருதப்படுகிறது. அடுத்து நாங்கள் சுகதேகி ஒருவரின் இசிஜி எலக்ட்ரோகார்டியோகிராஃப் என அழைப்பார்கள் அல்லது எலக்ட்ரோகார்டியோகிராம் வரைவில் இதய வட்டத்தின் 3 சந்தர்ப்பங்களை ஒத்த அழுத்த வித்தியாசங்கள் ஒரு 2 குறிப்பிடப்படுகின்றது. ஒரு 2 நாங்கள் முன்னர் குறிப்பிட்டிருந்தோம். பி என குறிப்பிடப்படுவது ஒரு சந்தர்ப்பம், அதே போல QRS என குறிப்பிடப்படுவது இன்னொரு சந்தர்ப்பம், டி அதாவது டி என குறிப்பிடப்படுவது இன்னும் ஒரு சந்தர்ப்பம். இங்கே கேட்கப்பட்டது அவ்வொருவில் டீயின் மூலம் இதய வட்டத்தின் எந்த சந்தர்ப்பம் காட்டப்பட்டுள்ளது டி என்பதை கருத வேண்டும். ஆகவே அங்கே இதய அறை தளர்வு நடைபெறும் போது, அதாவது சோனை இதய அறை தளர்வு நடைபெறும் போது அல்லது பூரண இதய விரிவு நடைபெறும் போது அவ்வாறான மாற்றம் இங்கே நடைபெறுகின்றது. பூரண இதய தளர்வு நடைபெறும் போது அவ்வாறான மாற்றம் இங்கே நடைபெறுகின்றது. அடுத்து இதய தசைகளுக்கு குருதியை வழங்கும் குருதி கலனில் உறைந்த குருதி, அதாவது உறைந்து கிளாட் பண்ணப்படுறது, குருதி உறைந்திருந்தால் தடை ஏற்படுகின்ற போது இதய தசைகள் நலிவடைகின்றன. இந்த நோய் நிலைமை எப்பெயரால் அழைக்கப்படும்? அந்த நோய் நிலைமை த்ரோம்போசிஸ் என அழைக்கப்படும். த்ரோம்போசிஸ், அதாவது முடியுறு த்ரோம்போசிஸ் என அழைப்பார்கள். அந்த நாடிக்கு பேர் முடியுறு நாடி. அங்கு ஏற்படுற அடைப்பை நாங்கள் த்ரோம்போசிஸ் என அழைத்துக் கொள்ள முடியும். அதாவது த்ரோம்போசிஸ் என அழைத்துக் கொள்ள முடியும். அதாவது முடியுறு நாடிகளில் ஏற்படுற அடைப்பு. ஆகவே முடியுறு த்ரோம்போசிஸ் என அழைத்துக் கொள்ள முடியும். மாணவர்களே, இது தொடர்பாக நாங்கள் இந்த தரப்பட்டுள்ள வினாக்கள், அதாவது பகுதி 1 மற்றும் கட்டுரை வினாக்கள் மற்றும் அமைப்பு கட்டுரை வினாக்கள் தொடர்பான விடயத்தை நாங்கள் பார்த்து இருக்கின்றோம். அடுத்து 2017ஆம் ஆண்டு இங்கே மனித குருதியில் அடங்கும் சில ஆக்கக்கூறுகள் தரப்படுகின்றன. அந்த வகையிலே குருதி கலங்கள் என கருதப்படுகின்ற செங்குருதி கலங்கள், வெண்குருதி கலங்கள் மற்றும் குருதி சிறுதொட்டுக்கள் தொடர்பாக இங்கே தரப்பட்டிருப்பதை அவதானிக்கலாம். மற்றும் குருதி புரதங்கள், குளுக்கோஸ், கால்சியம் அயன்கள் மற்றும் யூரியா தொடர்பாகவும் இங்கே குருதியிலே காணப்படுகின்ற கூறுகள் தொடர்பாக இங்கே தரப்படுகின்றது. இங்கே வினாவப்பட்டுள்ள முதலாவது வினாவை பார்ப்போமாக இருந்தால், குருதியில் அதிக அளவு அடங்கியுள்ள சிறுதுணிக்கை வகை எது? அதிக அளவிலே காணப்படுகின்ற சிறுதுணிக்கை வகை எங்களிடம் காணப்படுகின்ற இந்த குருதி கலங்களிலே கூடுதலான அளவு செங்குருதி கலங்கள் காணப்படும். நீங்கள் கற்றிருப்பீர்கள், வெண்குருதி கலம் எனப்படுகின்ற அமைப்பு. வெண்குருதி கலம் என்பது செங்குருதி கலங்களின் விகிதத்தை பார்ப்போமாக இருந்தால், இவர் 1 இருக்கும் போது அவர் 600 இருப்பார். வெண்குருதி கலம் 1 இருக்கும் போது செங்குருதி கலம் 600 கல வகைகள் காணப்படுகின்றது. ஆகவே இங்கே நாங்கள் குருதியில் அதிக அளவு அடங்கியுள்ள சிறுதுணிக்கைகள் பற்றி குறிப்பிடுவோமாக இருந்தால், செங்குருதி கலம் கூடுதலான எண்ணிக்கையில் காணப்படுவது இங்கே உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த வகையில் அடுத்ததை நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள கூறுகளில்
மேலே குறிப்பிடப்பட்டுள்ள கூறுகளில் அடங்கியுள்ள மேலே குறிப்பிடப்பட்ட கூறுகளில் குருதி திரவ இழையத்தில் அடங்கும் கூறுகள் இரண்டினை தருக. குருதி திரவ இழையத்தில் காணப்படுற கூறுகள் கேட்கப்படுகின்றது. ஆகவே குருதி திரவ இழையத்தில் காணப்படுற கூறுகள் இங்கே தரப்படுகின்ற புரதங்கள் காணப்படுகின்றது. திரவ இழையத்திலே குளுக்கோஸ் காணப்படுகின்றது மற்றும் கால்சியம் அயன்கள் போன்றவையும் அங்கே காணப்படுகின்றது. ஆகவே குருதி கலங்கள் தவிர இவை தவிர ஏனையவை குருதியில காணப்படுகின்ற கூறாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே குருதி திரவ இழையத்தில் அடங்குகின்ற இரண்டு கூறுகள் இரண்டைத்தான் குறிப்பிட சொல்லி இருக்குது. ஆகவே நீங்கள் புரதங்கள் குளுக்கோஸ் என்பதை குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். ஆகவே அடுத்து பி பகுதியிலே கேட்கப்படுகின்றார்கள். குருதியில் நைதரசன் கழிவு பொருள் ஒன்றை குறிப்பிடுக. குருதியிலே காணப்படுகின்ற நைதரசன் கழிவு பொருள் இங்கே குறிப்பிடப்படுகின்றது யூரியா. ஆகவே நீங்கள் யூரியா என்பதை குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். யூரியா என்பதை குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். அதாவது குருதியில் காணப்படுகின்ற நைதரசன் கழிவு யூரியா, யூரிக் அமிலம் போன்றன நைதரசன் கழிவு. இங்கே தரப்பட்டுள்ளது யூரியா. ஆகவே நாங்கள் நைதரசன் கழிவாக யூரியாவை எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்து வினாவிற்கு செல்வோம். ஒரு வகை குருதி கலத்திற்குரிய உரு கீழே காட்டப்பட்டுள்ளது. அது மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இக்கல கூறுக்கு கூறு தொடர்பானது என குறிப்பிடப்படுகின்றது. இங்கே காணப்படுகின்ற கலக்கூறு வெண்குருதி கல வகையின் நடுநிலை நாடி என்பதாக கருதப்பட முடியும். அதாவது உங்களுக்கு தெரியும், வெண்குருதி கல வகைகளை நாங்கள் சிறுமணி கொண்டது, சிறுமணி அற்றது என வகைப்படுத்தி கற்றிருப்போம். அந்த வகையில் இங்கே காணப்படுகின்ற இந்த பகுதி சிறுமணி கொண்ட வெண்குருதி கல வகை. சிறுமணி கொண்ட வெண்குருதி வகைகளிலே பல சோனைகள் காணப்படும் அமைப்பு நடுநிலை நாடி என கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் இங்கே ஒரு வகை குருதி கலத்துக்குரிய உரு தரப்படுகின்றது. இந்த வகை குருதி எந்த கலம் எனத்தான் குறிப்பிடப்படுகிறது. அதாவது எவ்வகை குருதி கலம் என குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே வெண்குருதி கலம் என குறிப்பிட்டிருந்தால் போதுமானதாக இருக்கும். வெண்குருதி கலம் என்பது குறிப்பிடப்பட வேண்டும். மேலே ஏயில் காட்டப்பட்டுள்ள குருதி கலம் உரித்தாகும் குருதி கூறினால் செய்யப்படும் ஒரு தொழில். குருதி கூறினால் செய்யப்படுகின்ற ஒரு தொழில் பாக்டீரியாக்களை அழிப்பதன் மூலமாக பாதுகாப்பு. அதாவது கலங்களை பாதுகாப்பதாக இந்த நடுநிலை நாடி காணப்படுகின்றது. அதாவது எங்களோட உடற்கலங்களை பாதுகாக்கிற தொழில் வெண்குருதி கலங்கள் புரிகின்றது. அந்த வகையிலே குருதி கலம் தொடர்பாக அதன் தொழில் பற்றி குறிப்பிடுவோமாக இருந்தால் உடற்கலங்களை பாதுகாத்தல் என்பது தொடர்பான ஒன்றாக நீங்கள் கருத முடியும். அடுத்து நான்காவது வினாவிலே ஏ பகுதியை பார்ப்போம். மனிதனில் குருதி சுற்றோட்ட தொகுதியுடன் தொடர்புடைய நோய்கள். நாங்கள் முன்னர் பார்த்திருந்தோம். குருதி சுற்றோட்ட தொகுதியுடன் தொடர்பான நோய்கள் என குறிப்பிடப்படுகின்ற குருதியுடன் தொடர்பாக பல நோய்கள் இருக்கும் போதிலும் இந்த குருதி சுற்றோட்ட தொகுதியோடு தொடர்பான நோய்களாக நாங்கள் அவற்றை கருத முடியும். நாங்கள் பார்ப்போம். உயர் குருதி அமுக்கம் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். உயர் குருதி அமுக்கம், தாழ் குருதி அமுக்கம், அதெரோஸ்க்லெரோசியா போன்ற நோய்களை நாங்கள் அங்கே குறிப்பிடப்படலாம். அவ்வாறாக ஒரு நோய்தான் குறிப்பிட வேண்டும் என கேட்கப்படுகின்றது. ஆகவே நீங்கள் உயர் குருதி அமுக்கம் என்பதை அல்லது தாழ் குருதி அமுக்கம் என்பதை குறிப்பிட்டால் போதுமானதாக அமையும். அடுத்து டெங்கு நோயினால் பீடிக்கப்பட்ட நபரில் விரைவாக குறைவடையும் சிறுதுணிக்கை வகை. நாங்கள் தெரியும், டெங்கு நோய் நிலைமையின் போது இந்த குருதி சிறுதட்டுக்கள் எண்ணிக்கை சடுதியாக குறைவடைகின்றது. ஆகவே குருதி சிறுதட்டுக்களின் எண்ணிக்கை குறைவடைவதை நாங்கள் பிளட் கவுண்ட், அதாவது குருதி செயற்பாடு, அதாவது குருதியை நாங்கள் பரிசோதிப்பதன் மூலமாக இந்த குருதி சிறுதட்டுக்களின் எண்ணிக்கை குறைவடைவதனால் டெங்கு நோய் ஏற்பட்டிருப்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இங்கே டெங்கு நோயினால் பீடிக்கப்பட்ட ஒருவரில் விரைவாக குறைவடையும் குருதி துணிக்கை சிறுதுணிக்கை கேட்கப்படுது.
அது குருதி சிறுதட்டாக அமையும்.